குலசேகரப்பட்டினம் தசரா விழாவில் இன்று இரவு சூரசம்ஹாரம் நடக்க உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. தற்போது தசரா விழா என்பது எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? இரவு சூரசம்ஹாரத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? பாலவேல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய இந்த குலசேகரப்பட்டினம் கிராமம். இதில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரரோடு இணைந்து இங்கே அருள் பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் தசரா திருவிழா அப்படிங்கிறது மிக முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்தோடு இந்த திருவிழா தொடங்கிய நிலையில் இன்றைக்கு சிகர நிகழ்வான 10வது நாள் இன்று சிகர நிகழ்வான அந்த மகிஷாசுரவதம் நடைபெறுகிறது. இதற்காக கோவிலில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் இதனை காண பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். 6 லட்சம் பக்தர்கள் தற்போது வரை வந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையை பொறுத்தவரை இந்த பகுதி முழுமையாகவே, அதாவது இந்த ஊர் முழுமையாகவே பக்தர்களால் நிரம்ப காணப்படுகிறது. காவல்துறையை பொறுத்தவரை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அந்த கூட்டத்திற்குள்ளேயே நின்று அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் நெரிசல் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தற்போது நீங்க பார்க்கலாம், கோவிலுக்கு எதிரே பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே நின்று சுவாமி தரிசனம் செய்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்திற்குள்ளேயே நின்று இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த பக்தர்களை அங்கிருந்து ஒழுங்குபடுத்தி அவர்களை இங்கிருந்து சுவாமி தரிசனம் செய்து வெளியே செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். குழந்தைகளை கையில் கொண்டு வரக்கூடிய அந்த அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களை கோவிலுக்கு முன்னாடி அழைத்து சென்று அவர்களிடம் சாமி தரிசனம் செய்து அதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறை செய்து வருகிறது. இந்த கூட்டம் முழுவதுமாக கடற்கரை பகுதிக்கு சென்று கடற்கரையில தான் இன்று நள்ளிரவு நடைபெறக்கூடிய அந்த மகிஷாசுர வதம் நடைபெற இருக்கிறது. அதற்காக பக்தர்கள் அங்கே குழும துவங்கி இருக்கிறார்கள். தற்போது கடற்கரையினுடைய கூட்டம் 5 லட்சத்தை கடந்திருப்பதாக தெரிய வருகிறது. கடற்கரை இந்த ஊர் முழுவதுமாக, குலசேகரப்பட்டினம் ஊர் முழுவதுமாக 6 லட்சம் பக்தர்களை கடந்திருக்கூடிய நிலையில் தொடர்ந்து பக்தர்களுடைய வருகையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை முதலே இந்த பகுதி முழுமையாக பக்தர்கள் இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற கோவில்களை தாண்டி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு, பல்வேறு கடவுளர்களுடைய வேடம் அணிந்து வரக்கூடிய பக்தர்கள், அதாவது காளி வேடமே பல்வேறு வேடங்கள், 8 வகையான காளி வேடங்களை அணியக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாம பல்வேறு வேடங்கள் அணியக்கூடிய பக்தர்களாக இருக்கிறார்கள். அனுமன், விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணியக்கூடிய பக்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் காணிக்கைகளை பற்றி இந்த கோவில் உண்டியலில் செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது மற்ற கோயில்களில் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது. முன்பு அதாவது ஒவ்வொரு அணியாக வரக்கூடிய பக்தர்களாக இருக்கிறார்கள். அந்த அணி அப்படிங்கிறது ஊருக்கு 10 பேர் இருந்த அணி இப்போ தற்போது 100 பேர் என்ற நிலையை எட்டி இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகி இருக்கிறது. காவல்துறை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, கோவில் நிர்வாகம் இணைந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கூடிய நிலையில் இரவு 11 மணி வாக்கில் மகிஷாசுர மர்த்தினியாக, அதாவது முப்பெருந்தேவியர் இணைந்து மகிஷாசுர மர்த்தினியாக கோவிலில் இருந்து புறப்பட்டு கோவில் கடற்கரை பகுதிக்கு 11:30 மணிக்கு சுவாமி அம்பாள் அந்த மகிஷாசுர மர்த்தினியாக அங்கே எழுந்தருள இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரனை அவர் வதம் செய்கிறார். முதலில் தன் முகத்தில் இருக்கக்கூடிய மகிஷாசுரனையும், அதன் பிறகாக யானை மற்றும் அந்த எருமை முகத்தில் இருக்கக்கூடிய மகிஷாசுரனை வதம் செய்கிறார். பிறகாக அங்கு அருகிலே இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை நேரடியாக சென்று வழிபடக்கூடிய அம்பாள் பிறகு கோவிலுக்கு திரும்ப மீண்டும் அங்கே சப்பரத்தில் மீண்டும் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி கோவில் இந்த பகுதி குலசேகரப்பட்டினம் பகுதி முழுமையாக வீதி உலா பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறார். இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். கோவில் முழுமையாக பக்தர்களின் கூட்டம் நிரம்ப காணப்படுகிறது. காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. பாலா, சிவமணி, ஒருபுறம் இந்த முத்தாரம்மன் திருவிழாவில் வேடமிட்டவர்கள் எல்லாம் கடல் கரையில கால் நினைத்து தங்களுடைய வேடங்களை கலைத்து வருகிறார்கள். மறுபுறம் சூரசம்ஹாரத்திற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தை எட்டும் போது இன்னும் பொதுமக்கள் பக்தர்களினுடைய வருகை அதிகரிக்கும் என்பதால் அதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் என்பது என்னவாக இருக்கு? நிச்சயமாக, அதாவது இந்த பகுதி கோவில் முழுமையாக தற்போதே 6 லட்சம் பக்தர்களை கடந்திருக்கிறார்கள் என்பது காவல்துறையினுடைய தகவலாக இருக்கிறது. இரவு 12 மணி வருவதற்குள்ளாக 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் பக்தர்கள் வரை வரக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் காளி வேடமிட்டு வரக்கூடிய பக்தர்களாக இருக்கிறார்கள். தங்கள் வேடங்களை களைந்து கடலிலே புனித நீராடு கால்களை நினைத்து அடுத்த கட்டமாக அந்த
சுவாமியினுடைய அந்த வதத்தை காண்பதற்கு தயாராகி வருகிறார்கள். அதற்கே முன்கூட்டியே அந்த வதம் நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி தங்கள் அந்த காண்பதற்கான இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்போதே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 5 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், திருநெல்வேலி சரக டிஐஜி உள்ளிட்டோரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கோவில் இந்த பகுதி முழுமையாக, இந்த ஊர் முழுமையாகவே சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த வதம் நடைபெறக்கூடிய கடற்கரை பகுதி முழுமையாக மின்னொளி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 9 ட்ரோன்கள் மூலமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் மூலமாக கண்காணிக்கும் பணியை அந்த கண்காணிக்கும் பணியை முடிக்க அந்த பணியை காவல்துறை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 9 ட்ரோன்கள் மூலமாகவும், அதோடு மட்டுமல்லாமல் 3500 போலீசார் நேரடியாகவும், அதோட அவர்கள் அதாவது அந்த சீருடை அணியாத போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகள், திருட்டு சம்பவங்களை தடுக்கும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்த நிகழ்வு பாதுகாப்பான முறையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை விரிவான ஏற்பாடுகளை தங்களால் இயன்ற அனைத்து பணிகளையும் செய்திருக்கிறார்கள். கோவில் அந்த பகுதி முழுமையாக நேரடியாகவே மக்களோடு கலந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருவிழா அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கையில் தீச்சட்டி ஏந்து வருவது, பல்வேறு அவர்கள் அலகு குத்தி வருவது, அது போன்ற சம்பிரதாய நடைமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில அதற்கு எவ்வித பங்கமும் ஏற்படாத வகையில் காவல்துறையினுடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான கோவில் நிர்வாகம் அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய நிலையில் தனியார் தன்னார்வலர்களும் இதுபோன்ற அந்த விபூதிகள் வழங்கக்கூடிய, பிரசாதங்கள் வழங்கக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். உண்டியல்ல காணிக்கை செலுத்தக்கூடிய அந்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. 100 ரூபாய் டிக்கெட் மற்றும் சர்வ தரிசன டிக்கெட், அதன் மூலமாக சர்வ தரிசனம் உள்ளிட்டவை மூலமாகவும் பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளும் நடைபெற்று வருகிறது. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய தற்போது அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரிசையில் காத்திருக்கிறார்கள். கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இன்று இரவு அந்த சூரசம்ஹார மகிஷாசுர வதம் நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.